friends, welcome to my channel Aga Samayal Recipes. இன்னைக்கு நம்ம Aga Samayal Recipesல டேஸ்டியான சேமியா கேசரி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை நெய்ல வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுபட்டதும் இது கூடவே கொஞ்சமா உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை உப்பி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 1 கப் சேமியா சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா லைட்டா கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேமியால சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில சேமியா நல்லா வெந்து தண்ணி வத்தி வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ தண்ணிலாம் நல்லா வத்தி சேமியா நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இது கூடவே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி எடுப்பீங்கன்னா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த சர்க்கரையிலேருந்து வர தண்ணி வத்தி வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வத்தி வந்ததும் இது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.